வெளிநாடு வந்து பார். இனி இந்த வாசகத்தை சேர்த்துக் கொள்ளுங்கள். பார்ப்பதற்கு தான் ஆடம்பரம், ஆனால் இது ஒரு மாய வலை. சந்தோஷம் என்று உள்ளேயும் இருக்க முடியாது, வேண்டாம் என்று வெளியிலும் போக முடியாது. நல்லது கெட்டது, பிறப்பு இறப்பு, வரவு செலவு இவையெல்லாம் ஒரு தொலைபேசி அழைப்பிலேயே அடங்கிவிடும். வலிக்கும், ஆனாலும் சொல்ல முடியாது. அப்படியே சொன்னாலும் யாருக்கும் புரியாது, யாரும் புரிந்து கொள்ளவும் மாட்டார்கள். நாள்தோறும் என் வார்த்தைகள் கேட்டிருக்கும். தாயின் கரம் தேடி நடக்கும் என் நிழல் தொலைந்த வழியில் தவித்திருக்கும். சமையலறையில் பாடும் பாடல், அருகே நின்று கேட்ட நாட்கள், இப்போது வீசும் காற்றிலும் அவள் சுவை மாறவே மாட்டாது. அப்பா ஒவ்வொரு முறை அழைக்கும் பெயர் காதுகளில் இங்கே ஒலிக்காது. அருகே நின்று பேசும் போலவே தொலைபேசியின் மறுபுறம் உடைக்கும் மனதை. சரி அம்மா சமையலறையில் பாடும் பாடல், அருகே நின்று கேட்ட நாட்கள், இப்போது வீசும் காற்றிலும் அவள் சுவை மாறவே மாட்டாது. அப்பா ஒவ்வொரு முறை அழைக்கும் பெயர் காதுகள் இங்கே ஒலிக்காது. அருகே நின்று பேசும் போலவே தொலைபேசியின் மறுபுறம் உடைக்கும் மனதை. முகம் தொலைந்து போனாலும் கூட்டங்களில் சத்தம் நினைவாய் நீளும். வீட்டு சுவரில் சாய்ந்து பார்த்த நாள்கள் வெளிநாட்டு மரம் போல அடர்ந்து கிடக்கும். நகரங்கள் மின்னும் வெளிச்சங்களில் நெஞ்சம் மட்டும் இருளாகும். பணமும் சேர்ந்து போகிறது, ஆனால் வாழ்வு மட்டும் இல்லாமல் போகிறது. மண்ணில் விழுந்த மழை இந்த நகரத்தில் மனமில்லாமல். தூரத்தை பார்த்தால் வீடு தெரியும், அழைத்தாலும் கதவுகள் திறவாமல். நாள் முழுதும் உழைக்கிறேன், ஆனால் மனம் மட்டும் ஊரில் ஒழுகிறதே. இந்த தனிமை கொஞ்சம் கொஞ்சமாக என்னையே கடத்தி கொண்டு போகிறதே. முடிவு காத்திருக்கும் வீடு கதவுகளை திறந்து நாள்தோறும் என் வார்த்தைகள் கேட்டிருக்கும். தாயின் கரம் தேடி நடக்கும் என் நிழல் தொலைந்த வழியில் தவித்திருக்கும். திறக்கும் போதே பின்னணியில் அம்மாவின் வந்துட்டியா என்ற சத்தம், பின்னர் மௌனம், பாடல் முடிவு. இது இன்னும் கூடுதல் உணர்ச்சியோடு வெளிநாட்டில் வாழும் ஒருவரின் வாழ்க்கை. பிரிவு, ஏக்கம், தனிமை, வீடு திரும்பும் ஆசையை காட்டும் பாடல்.